Donald Trump will become the 47th President of the United States. Donald Trump won the US election with a dramatic political comeback, and it boosts the whole US stock market, especially Bitcoin. The Bitcoin reaches the all-time high of $97,000 right now by recording this video, and it might reach $100,000 by soon. And how did it happen? What exactly is going on here? Satoshi Nakamoto, an anonymous individual, the creator of Bitcoin, has over 1 million Bitcoins, and it makes him a multi-billionaire. Now, what is Bitcoin? அதோடைய ப்ரைஸ் எப்படி இவ்வளோ ஹை ஆச்சு? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பிட்காயின்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பணம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். முந்தைய காலத்துலலாம் எப்படின்னா, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாரும் பார்ட்டர் சிஸ்டம், அதாவது பண்டமாற்று முறையை தான் வணிகத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஊரில் ஒரு ஆடு மேய்க்கிறவர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவருடைய குடும்பத்தில் இருக்கவங்க சாப்பிட்றதுக்கு அரிசி, காய்கறிகள் போன்ற பொருள்லாம் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது அந்த பொருள்லாம் விற்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போயிட்டு தனக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு அதுக்கு பதிலாக தன்னுடைய ஆடுகள்லேருந்து ஒன்று அவருக்கு கொடுப்பார். இப்படி தான் முந்தைய காலத்தில் பண்டமாற்று முறை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன சிக்கல்னா, எல்லா நேரமும் நம்ம கொடுக்குற பொருள் மற்றவங்களுக்கு தேவையானதாக இருக்காது. அதுக்கப்புறம் வர காலங்களில் மக்கள் எல்லாரும் உப்பை பணமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்போது நம்ம ஒருத்தர்கிட்ட போய் ஒரு வேலை பார்க்குறோன்னா அவங்க சம்பளமாக உப்பை ஒரு 2 கிலோ அந்த மாதிரி பணமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சில காலங்கள் கழித்து மக்கள் எல்லாரும் தங்கம், வெள்ளி மாதிரியான பொருட்களை காயின்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படியே பல 100 வருஷங்கள் கழித்து பல நாடுகளில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, தங்கத்துக்கு பதிலாக பேப்பரால் செய்யப்பட்ட மணியை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. எப்படின்னா, ஒரு நாட்டில் எந்த அளவுக்கு தங்க வளங்கள் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான மணியை பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு பேர் தான் கோல்டு ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன் 1975 இந்தியாவில் என்ன நடந்துச்சுன்னா, மற்ற யூஎஸ் மாதிரியான நாடுகளில் நடந்த மாதிரி இந்த கோல்டுக்கு ஈக்குவலான மணியை பிரிண்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஃபியாட் கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்படின்னா அந்த மணிக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறத அந்த கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும். 40% of all the money ever printed in America was printed in the last 12 months. இது பெரும்பாலும் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இது நடந்துச்சு. அண்ட் we all agreed for that. இது கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் பேங்க்ஸுக்கும் நம்மளுடைய மணி சப்ளையோடைய கண்ட்ரோலை அதிகமாக கொடுத்துச்சு. இது மூலயமா கவர்மெண்ட்டால் மற்ற ஃபைனான்ஷியல் க்ரைசிஸை ஈஸியராக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மணி கோல்டுக்கு ஈக்குவலண்ட் ஆனது கிடையாது. திஸ் சிஸ்டம் ஒர்க்ஸ் ஆன் அ ஃபெய்த் வி ஹாவ் இன் அவர் கவர்மெண்ட். But what if you don't have the trust? In the late 1980s, cyberpunks, they were against the government and central banks. அதனால அவங்க ஒரு செக்யூர் டிரான்சாக்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக கிரிப்டோகிராஃபியை கொண்டு வந்தாங்க, லைக் என்கிரிப்ஷன் மாதிரி. இந்த சைபர் பங்க்ஸோடைய வியூ எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சென்ட்ரல் பேங்க்ஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தான் மணியோடைய அதிகமான பவர் இருக்குது அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அந்த சென்ட்ரல் பேங்க்ஸ்னால அவங்களுக்கு தேவையான, லைக் தே கேன் பிரிண்ட் ஆஸ் மச் மணி தே வாண்ட், and people will trust the banks and put our money so that they won't mismanage it. And in 2008 ஒரு global financial crisis நடந்துச்சு. நிறைய கம்பெனிஸ் பேங்க்ரப்சியை ஃபேஸ் பண்ணுச்சு. அண்ட் அந்த டைமில் யூஎஸ்லே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பேங்க்னா இது லேமன் பிரதர்ஸ் தான். அண்ட் தே ஆல்சோ ஃபேஸ்ட் பேங்க்ரப்சி. அந்த டைமில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. 2008 இந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறமா தான் சட்டோஷி நாகமோட்டோ அவர் உருவாக்க போகிற பிட்காயின் பற்றி ஒரு ஃபஸ்ட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாரு. ஒரு 9 பேஜஸ்க்கு கிரிப்டோகிராஃபி மூலயமா ஒரு எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டமாக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது மூலயமா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எந்த ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனையும் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாகவே மணியை சென்ட் பண்ண முடியும். சைபர் பங்க்ஸ்ட இருந்து அந்த டெக்னாலஜிக் இனோவேஷன் எடுத்து ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியை அவர் க்ரியேட் பண்ணார். அண்ட் அவர் ரிலீஸ் பண்ண பேப்பரில் ஒரு கரன்சியை க்ரியேட் பண்ணுறதுக்கான கிரிப்டோகிராஃபி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸை அதில் சொல்லியிருப்பார். அது மூலயமா எந்த ஒரு சென்ட்ரல் பேங்க்ஸ்கிட்டையும் போகாமல் நம்மளால் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். இது வரைக்கும் நாம் பிட்காயின் ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மோட்டிவேஷனை தான் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ அந்த பிட்காயினில் யூஸ் பண்ணக்கூடிய பிளாக் செயின் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த பிட்காயின் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஜான் மைக்கிளுக்கு 2 பிட்காயின்ஸ் கொடுக்குறான் அப்படின்னு வச்சுப்போம். அண்ட் மைக்கிள் ஜாக்குக்கு 2 பிட்காயின்ஸ் கொடுக்குறான்னு வச்சுப்போம். இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ஒரு லெஜரில் ரெக்கார்ட் ஆகும். ஆனால் பிட்காயினில்
யாருக்கு யார் பணம் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதே தெரியாது. அது எப்படி இந்த டிரான்சாக்ஷன் வேலிடா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணும். இந்த இடத்துல தான் சட்டோஷி நாக்கமோட்டோ ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஐடியாவை கொண்டு வர்றாரு. எப்படின்னா, இந்த பிட்காயின் மூலயமா நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனையும் ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டியில் சேவ் பண்ணாமல் அந்த எல்லா ரெக்கார்ட்ஸையும் அவர் மற்ற எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டார். எப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கக்கூடிய யாருனாலும் இந்த பிட்காயின் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறது மூலயமா அந்த நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ணலாம். இது மூலயமா எல்லா ரெக்கார்ட்ஸும் எல்லா கம்ப்யூட்டருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். இதில் நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனும் ஒரு லெட்ஜரில் சேவ் ஆகிட்டே வரும். அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதுவே ஒரு புது லெட்ஜரை கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒரு ஹேஷ் கோடு இருக்கும். அந்த கோட் அதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த பாக்ஸில் ப்ரீவியஸ் ஹேஷாக இருக்கும். அப்படி தான் இந்த பிளாக் செயின் ஒவ்வொரு பிளாக்கோடையும் லிங்க் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு பிளாக்ல இருக்க டிரான்சாக்ஷனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சோம்னா ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருக்கக்கூடிய ஹேஷ் கோடும் அடுத்த பிளாக்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஹேஷ் கோடும் மேட்ச் ஆகாது. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு இன்வேலிட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத இந்த பிளாக் செயின் ஐடென்டிஃபை பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடும். இப்படி தான் பிளாக் செயின் டெக்னாலஜி ஒர்க் ஆகும். இந்த டிரான்சாக்ஷனை வேலிடேட் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் மைனிங். இந்த மைனிங் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஃபியூ பிட்காயின்ஸ் ரிவார்டாக கிடைக்கும். இப்படி தான் ஒரு டீசென்ட்ரலைஸ்டு கரன்சி கிரியேட் ஆச்சு. அண்டு இந்த பிட்காயினோடைய சாஃப்ட்வேர் கோடு எழுதும் போதே சட்டோஷி நாக்கமோட்டோ இதில் 21 மில்லியன் பிட்காயின்ஸை மட்டும்தான் இதில் மைன் பண்ண முடியும் அப்படின்னு செட் பண்ணி வச்சிருக்காரு. அதில் 19 மில்லியன் பிட்காயின் ஆல்ரெடி மைன் பண்ணியாச்சு. இன்னும் லெஸ் தென் 2 மில்லியன் பிட்காயின்ஸ் தான் லெஃப்டாக இருக்குது. அண்ட் this is how the blockchain works. And we still have one question remains. எப்படி இந்த பிட்காயின் இவ்வளோ ஹையரான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சை ரீச் பண்ணுச்சு, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். 2010 வரைக்கும் இந்த பிட்காயினுடைய வேல்யூ 0வாக தான் இருந்துச்சு. 2010 லாஸ்லோ ஹோனியார்ட்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணுறாரு. அதில் யார் அவருக்கு 2 பீட்சா வாங்கி தராரோ அவங்களுக்கு அவர் 10,000 பிட்காயின்ஸ் தரேன் அப்படின்னு ஒரு போஸ்ட் மேக் பண்ணுறாரு. அண்டு 2 நாள் கழிச்சு அந்த 10,000 பிட்காயின்ஸ் கொடுத்து ஒரு $25க்கு 2 பீஸா அவர் வாங்கினதாகவும் அவருடைய அடுத்த போஸ்ட்டில் சொன்னார். இதுதான் பிட்காயின் மூலயமா நடந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் டிரான்சாக்ஷன். அண்டு 2010 பிட்காயினுடைய ப்ரைஸ் 0லேருந்து 39 சென்ட்ஸுக்கு ரைஸ் ஆச்சு. அண்டு 2011 அண்டு பிட்காயின் $1 ரீச் பண்ண உடனே பிட்காயின் மாதிரியே நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அண்டு பிட்காயின் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேருக்கு தெரிய வர இதை டார்க் வெப்பில் நிறைய இல்லீகல் சப்ஸ்டன்ஸை பை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்டு நிறைய இல்லீகல் சப்ஸ்டன்ஸுக்கும் டிரான்சாக்ஷனுக்கும் பிட்காயினை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பிட்காயினுடைய ரெப்யூட்டேஷனையே அஃபெக்ட் பண்ணுச்சு. அண்டு 2013 பிட்காயின் $1,000 ரீச் பண்ணுச்சு. அண்டு 2017 ஜப்பான் வந்து பிட்காயினை ஒரு லீகல் டிரான்சாக்ஷனாக அக்செப்ட் பண்ணாங்க. அது பிட்காயினுடைய ப்ரைஸை இன்னும் பல மடங்கு அதிகமாச்சு. அண்ட் 2017 ஒரு பிட்காயினுடைய ப்ரைஸ் $20,000 ரீச் பண்ணுச்சு. அண்டு கொஞ்ச நாட்கள்லேயே கிரிப்டோ கரன்சிஸ் எக்ஸ்சேஞ்சஸை சைனாவில் பேன் பண்ணாங்க. அதனால அந்த டைமில் பிட்காயினுடைய ப்ரைஸ் பல மடங்கு குறைஞ்சிச்சு. அண்டு 2024 டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸ் எலெக்ஷனில் ஜெயிச்சனால பிட்காயினுடைய ப்ரைஸ் பல மடங்கு ஹை ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ டுடே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.